பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்னு ஏகப்பட்ட கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமாக இந்த வீடியோ உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த படம் அதுக்கு முன்னாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்றது எனக்கு புரியுது. ரெட்ரோ அப்படின்ற படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அந்த பார்க்குறதுக்கான ரீசன்ஸை சொல்லணும்ல, அந்த ரீசன்ஸை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நீங்கள் ரெட்ரோ படத்துக்கு போகலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் போக வேண்டாம், உங்கள் இஷ்டம். பட் இது பார்க்குறதுக்கான காரணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே நமக்கு ஒரு பீக் சினிமானா கமர்ஷியலாக பீக்கான ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் தோணும். அதே சமயத்தில் ஆர்ட்டாகவும் தோணும். உதாரணமாக கடைசியில் வந்த நம்ம மாமதுரை, அன்னக்கிளி, ராகவா லாரன்ஸு அண்ட் எஸ்ஜே சூர்யா கலக்கியிருந்த ஜிகர்தண்டா 2 XX. ஸோ இந்த படங்களாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், இப்படி பல படங்கள் அவர் பயங்கர கமர்ஷியலாகவும் அதே சமயத்தில் புதுசாகவும் ஆர்டிஸ்டிக் வேல்யூவோடையும் கொடுக்குறாரு. அந்த விதத்தில் இந்த ரெட்ரோ படமும் அதிகமாக ஆர்டிஸ்டிக் வேல்யூவும் கமர்ஷியல்னஸும் இருக்கும்னு ஆல்ரெடி அவர்கள் இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. அதனால் இந்த படம் பார்க்குறதுக்கு ஒரு 200% நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு காரணமாக வச்சு இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ செகண்ட், சந்தோஷ் நாராயணன் இசையில் வர்ற படங்கள் எல்லாமே பொதுவாக ஒரு பயங்கர ஜாலியான ஒரு படங்களாக இருக்கும். ஜாலினா அந்த ஒரு மியூசிக்கே ஒரு வைபான ஒரு படமாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த படத்தில் வந்த 2 பாட்டு வேறு மாதிரி, 2-3ன்னு சொல்லலாம். அப்படியே 3 பாட்டும் வேறு லெவலுக்கு கனிமா அப்படின்னு எல்லாம் ரீல்ஸில் போட்டு ஈடுபாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாடல்களும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ மியூசிக்காகவும் இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு படம் ஓகே. சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்குற, ஒரு ப்ராப்பர் கமர்ஷியலான, ஒரு ப்ராப்பர் கதை இருக்கிற, ஒரு எல்லாமே ப்ராப்பராக இருக்கிற ஒரு படம் இது வரைக்கும் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் ஃபிலிமாக இந்த ஃபிலிம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சூர்யா ரசிகராக இருக்கிறவங்க கண்டிப்பாக போவாங்க. அட்லீஸ்ட் சூர்யா பிடிக்கும் அப்படின்றவங்களும் இந்த படத்தை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக தாராளமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு, சரி வேறு என்னதான் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த படத்தை கணிக்கவே முடியல. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ஸ்ரீலங்கன் ஸ்லாங் பேசுகிறாங்க. பொதுவாகவே நம்ம கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு ஸ்ரீலங்கனில் இருக்கிற தமிழ் மக்களோட வாழ்வியலை காமிக்கணுன்றது பல படங்களில் ஆசை அப்படின்றது அவர் சொல்லியும் பார்த்துருக்கோம், நிறைய படங்களை வச்சும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தையும் அவர் அந்த ரெஃபரன்ஸ் காமிச்சிருக்காரு. ஸோ தட் ஸ்ரீலங்கன் விஷயங்கள் நிறைய இருக்கலாம், ஒருவேளை அரசியல் சாயல் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு நம்ம இந்த ரெட்ரோ படத்தை போய் பார்க்கலாம். ஒரு மாஸ் ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க இந்த படத்துக்கு போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு மாஸ் ஆக்ஷன்லாம் தாண்டி ஒரு கதை இருக்கணும், அதுக்கு பின்னாடி ஒரு நிறைய லேயர்ஸ் இருக்கணும், இப்படியெல்லாம் எதிர்பார்த்து போகிறவங்களும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை. ரெட்ரோ படம் பார்த்துட்டு அதுக்கான ரிவ்யூஸ் சொல்கிறேன். இதோட முடிச்சலாம். ஓகே, டேக் கேர், பை.